நான் பெத்ததும் அப்படிதான் இருக்கு, வந்ததும் அப்படிதான் இருக்கு. இப்ப என்ன செய்றியா? நான் உள்ள வந்த உடனே பாத்திரத்தெல்லாம் போட்டு உடனே உடைக்கிய. என்ன கோபனாலும் என்கிட்ட காட்ட வேண்டியதுன்னு அதுக்கு ஏன் பாத்திரத்தை போட்டு இப்படி உடைக்கிய? ஏம்மா நீங்க தான் மகாராணி ஆச்சே, எப்ப எழுந்திருச்சு வருவியே, நாங்க காத்திருக்கணும். இங்க ஒரு செம பாத்திரம் கிடக்கணும், அதை விளக்காம இப்படி நாரிவி கிடக்கணும். உங்களை நான் இப்ப என்ன செஞ்சேன்? அவங்களுக்கு வேலைக்கு என்ன பண்ணமா? வேலைக்கு அனுப்பிட்டு வந்து இந்த பாத்திரத்தை கழுவேன். அதுக்குள்ள என்ன அவசரம் உங்களுக்கு? எம்மா தாயே, நீங்க மெதுவா வருவியே, நாங்க அது வரைக்கும் இந்த பாத்திரத்தை அப்படியே போட்டு வச்சிருக்கணும். நான் என்ன பாத்திரத்தை கழுவ மாட்டேன்னு சொன்னேன், வந்து கழுவுதானே சொன்னேன். அதுக்குள்ள ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க? ஆமா, நீ எப்ப வருவேன்னு நான் பாத்துட்டு இருக்கேன் அது வரைக்கும். இந்த மனுஷனுக்கு காது கேட்கா, தண்ணி கொடுத்தாலும் போலாம் கேட்காரா? மகன் இருக்கும்போது பேசாம இருக்குது, இப்ப மகன் வேலைக்கு போயிட்டாருல, நம்மகிட்ட சண்டைக்கு வருது. ஆமா, நான் என் மோவன் போறேன்னா உன்ட சண்டைக்கு வரேன். எனக்கு வேற வேலையே இல்லைல்ல. உங்க அம்மா நான் போன பிறகு அதை செஞ்சுட்டா இதை செஞ்சுட்டா அப்படி இப்படின்னு எல்லா கதையும் சொல்ல வேண்டியது என் மோவன்ட்ட. நீ நல்ல இலக்கி கூடு என்னை பத்தி என் மோவன்ட்ட. உன்னை நான் அப்படி என்ன கொடுமைப்படுத்திட்டேன்? 2 பாத்திரத்தை கழுவுமே, வீட்டு தூருமே, வேற என்ன வேலை செய்ய சொல்லுதே உன்ன? பக்கத்து வீட்டு கோயில அன்னைக்கே சொன்னான், இந்த பிள்ளைய கெட்டாதன்னு. சரியில்லை, இந்த பிள்ளை சரியில்லைன்னு. நான் தான் கேட்காம போய் விழுந்துட்டேன். என் ஃப்ரெண்டு மாதிரி சொன்னால்வோ, மாமியார் சரியில்லை, மொழியே சரியில்லைன்னு. நான் தான் மாப்பிள்ளைக்கு பார்த்த உடனே நல்லா இருக்கார அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டேன். ஆமாம்மா, என் மொழி சரியில்லதா. அப்படி நான் என்ன கொடுமை பண்ணிட்டேன் உன்ன? நான் என்ன கொடுமைக்காரியா? மொபைல் மட்டும் சரியா இருந்தா நீ இந்த பேச்சு பேசுவியா? பேச்ச கேட்டு ஆடுதாம்ல, அதனாலதான் நீ இந்த நிலை நிக்க. எதுக்கு இப்படி கிடந்து கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிய? உங்களை என்ன சொல்லிவிட்டேன்? ஆமாம்மா, நீ ஒண்ணுமே சொல்லல. இல்ல உங்க மொபைல் வந்தோடனே இப்படி பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கூட 2 கண்ணீரை வடிச்சு கடைசியில 2 ஆகணும் இந்த வீட்டை. அதுன்னு உங்களுக்கு பிரச்சனை? வயசான காலத்துல வாங்கிட்டு இதெல்லாம் கேட்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. என்ன செய்ய? ஒரு வயசு ஓத்துக்காண்டில என்னெல்லாம் கேட்க வேண்டி இருக்கு. உங்களை என்ன கொடுமைப்படுத்திட்டேன்னு இப்படி கிடந்து அழுதுட்டு இருக்கிய? என்ன பேசிட்டு இருக்கிய? நான் வந்த உடனே பாத்திரத்தை போட்டு உடச்சது யாரு? நீங்க தானே. சண்டைய ஆரம்பிச்சது நீங்க தானே. உங்களுக்கும் ஒரு மொவ இருக்கதானே செய்தா? அவள உன் மாமியார் இப்படி கிடந்து கேஸ்னா நீங்க பொறுப்பியலா? உடனே போய் கேப்பேல. என் மொவளை எதுக்கு இழுக்க? இப்போ அவன் நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையா? இந்த பாரு, உன்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். என் மொவளை இதுக்கு தேவையில்லாம எழுதிட்டு இருக்க. நீ அழுது பிரச்சனை பண்ணியே என் மொவ இந்த வீட்டுக்கு வரதே நிறுத்திட்டாள. ஒன்னா சொல்லி கொடுத்து என் மொவளையும் பிரிச்சுட்டிய. 2 பேரும் அக்கா வந்தாமே பேச மாட்டா கவலை. இப்போ ஆமா, நான் தான் உங்க மொவனையும் பிரிச்சேன். அக்கா தம்பியை பிரிச்சு விட்டுட்டேன். நான் பாரு, எங்க வீட்டுக்கே பாரு. நான் இருக்குது உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல, நான் போனதானே உங்களுக்கு நிம்மதி. நீங்க உங்க மொவே எல்லாரும் சந்தோஷமா இருக்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். போ, அப்படியே போய் நீலி கண்ணீரை வடிச்சிட்டு என் மொவன்ட்ட போய் போனை போட்டு பேசு. உங்க அம்மா சண்டைக்கு வந்துட்டா, பாத்திரத்தை போட்டு உடைச்சிட்டா, பாத்திரத்தை கழுவ சொல்லிட்டா, வீட தூக்க சொல்லிட்டான்னு போய் சொல்லு. நல்ல அதனால நீ எங்க அம்மா வீட்டுக்கே போறேன்னு சொல்லு. போ. நான் பத்தது சரி இருந்தா இவ இந்த மாதிரி பேச்சு பேசுவாளா?